தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், பிஜேபி தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து களத்திலே மக்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக மாண்பு தளபதி அவர்கள் பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பொழுது இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார். அப்பொழுதே நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்று மகளிருக்கு சொன்னபடி 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னார். இன்று கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொன்ன தேதிக்கு முன்பாகவே வழங்கக்கூடிய தலைவர் நம்முடைய கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் முக மலர்ச்சியோடு தலைவரை வரவேற்று தங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் கையில் மனுக்களோடு நின்ற தாய்மார்கள் இன்று தலைவரை காண்பதற்காக முக மலர்ச்சியோடு நின்று, நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம், உங்கள் ஆட்சிதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்கள் ஆதரவு என்றும் உங்களுக்கு என்று முகமலர்ச்சியோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் நாட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சி, ஒரு சிறந்த ஆட்சி, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஆட்சி. கரூர் நேரூரிலிருந்து உன்னியூருக்கு குறிப்பாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் மிக சிறப்பாக, பிரம்மாண்டமாக, மிக அழகாக அந்த பாலப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி சென்று சுற்றி செல்வதை மாற்றி நாம் நெரூரிலிருந்து உன்னியூர் செல்கின்ற பொழுது மிக எளிதாக அந்த பாலத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்றை கடந்திட முடியும். இது வரலாற்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தடவை வெறும் 441 புரியும் நினைக்கிறேன். பேர சொல்ற அளவுக்கு தகுதி இல்லாதவங்க, அருகதையும் இல்லாதவங்க, எதை தின்னா பித்தம் தெளியும் நினைக்கிறாங்க. முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்து தீர்மானத்தையும் போட்டாங்க, போட்டு கலெக்டருக்கும் கொடுத்தாச்சு. மாவட்ட ஆட்சியரும் அரசுக்கு கருத்துரை அனுப்பியாச்சு, அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு. திரும்பவும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களை சேர்த்த வேண்டாம். தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே, அதோட நிறுத்த வேண்டியதானே. மீட் புக்கை எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் கொடுக்குறாங்க. சில பேரு மஞ்சப்பை பூரா என்ன மாதிரி சொல்லுவாங்க, ஏதோ இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்தமா 4 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்த மக்கள், நம்முடைய மாவட்ட மக்கள் மாண்பு முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை வழங்கி இருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஆக மாநகராட்சியிலுடைய இழைப்பதற்கே இத்தனை பித்தலாட்டம். தீர்மானம் போட்டா ஒத்துக்க வேண்டியதானே, போட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன், இதுல வேற நோட்டீஸ் இதை ஏறிடும் அதை ஏறிடும். இன்னைக்கும் சனப்புரட்டியில் 30 ரூபா தான் தண்ணிக்கு, இன்னைக்கும் வெங்கமேட்டில் 50 ரூபா தான் குடிநீர் கட்டணம். இன்னைக்கு கரூர் நகராட்சியில, கரூர் பழைய நகராட்சி பகுதியில் 90 ரூபாய் குடிநீர் கட்டணம். எங்கேயும் ஏறலையே, எதுவும் மாத்தலையே, பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படும். ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது ஏறிடும் அது ஏறிடும், அந்த வரி ஏறிடும் இந்த வரி ஏறிடும். ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு தடவை தப்பி தவறி 441 படி ஏறி, அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. அங்க இருந்து நன்னூர் எனக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. கடைசி சுத்துல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, 2021 மனு வாங்கினாங்களா, அந்த மனுவை எங்கேயோ இருந்து எடுத்தாங்களா.
நல்ல வேலை கிடைச்சிருக்கு, குப்பை பொறுக்கிற வேலை. என்ன வேலை? குப்பை பொறுக்கிற வேலை. இந்த 2021 வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலையா, இல்ல மழையே பெய்யலையா, இல்ல காத்தே அடிக்கலையா, அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா, இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா? அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு குப்பை இல்லை, அதுல ஒரு சொட்டு மண் இல்லை. ரொம்ப தெளிவா இருந்தது. பண்ற பிராடாவது, பண்ற பொய்யாவது, பண்ற தப்பாவது சரியா பண்ணணும்ல, சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும்ல. இன்னும் அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்காரு, அமாவாசை கணக்கு சொல்லி. அமாவாசை வரும், பௌர்ணமி வரை எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். எத்தனை அமாவாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தான். இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்துவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள். நாம் ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட கேட்கிறோம். உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் என்ன சாதனைகள் அந்த ஊருக்கு செஞ்சீங்க? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இந்த திட்டங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு, குறிப்பாக இந்த கரூர் பகுதிகளை கொண்டு வந்தோம் ஒன்ன சொல்லுங்க. ஒரு வேலையும் நடக்கல, வெறும் வாய் மட்டும். ஒரு 5-6 முறை எம்எல்ஏ ஆனவங்க கூட அந்த பந்தா இருக்காது. அந்த என்ன சொல்றது, ரொம்பவும் ஏதோ மதக்கத்துல களத்திற்கு நாங்கள் ரெடி, களத்திற்கு நாங்கள் ரெடி, வாங்க விளையாண்டு பார்ப்போம். எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார், 200 வெல்வோம் என்று, வரலாறு படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். கரூரில் 4ஐயும் வெல்வோம், உதயசூரியன் 4லும் வெல்வோம், தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம். களத்திற்கு நாங்கள் தயார், சந்திப்போம் களத்தில். எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தலைவருடைய திட்டங்களை, துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளையும் வென்று 2026இல் 200இல் 4 கரூர் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம். அதற்கு இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே அனைவரும் சூழ்நிலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒன்னே ஒண்ணு, புலி மூட்டைகளை அதிமுக பொய் சொல்றதாவது இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்ய சொல்லுங்க. அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க. நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம். தயவு செய்து இல்ல, உங்களுடைய கோமாளித்தனம் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஆட்சியில இருந்தீங்க அதிமுக, கோவிட் காலம், சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 மாசம் பூட்டி இருக்கு, எம்எல்ஏஸ் 6 மாசம் பூட்டியே இருந்தது. ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அலுவலகம், மாவட்ட கழகம் 24 மணி நேரமும் செயல்பட்டது. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.